இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவன் எப்படிப்பட்டவரா? சதா காலமும் நம்முடைய தேவன். எல்லா இக்கட்டு காலத்தில், சந்தோஷமான காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில், எல்லா காலத்திலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? உன் கடவுள் யாரியா அப்படின்னு கேட்டால், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அப்படி சொல்லணும். அவர் என்னுடைய தேவன். அவர் கற்பனையின் தெய்வம் அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்டவர் அல்ல, மரித்து போன ஒரு மனிதன் அல்ல, மரித்தும் உயிரோடு இருக்கிறவர், சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறவர் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் வரும். அது மாத்திரம் இல்லை, மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அதான் அவருடைய வாக்கு தத்தம். பாருங்களேன், திருமணத்தில் மணவாளனும் மணவாட்டியும் திருமண ஆராதனையில் ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை பண்ணுவாங்க. மரண பரியந்தம், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நேசிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன் கூட இருப்பேன், எல்லாமே ரெண்டு பேருமே வாக்கு கொடுக்குறாங்கல்ல. அப்போ மரண பரியந்தம்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டு 4 மாதத்தில் 6 மாதத்தில் 2 வருஷத்தில் சேர்ந்து வாழ முடியாது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பிரிந்து போகிறவங்க எத்தனை பேர் இல்லை? அப்போ மனிதன் வாக்கு கொடுத்ததை செய்கிறது இல்லை. மரண பரியம் தேவ சமூகத்தில் நின்று உடன்படிக்கை பண்ணினாலும் மரண பரியந்தமும் நான் கூட இருப்பேன்னு சொன்னாங்க, பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நான் மரண பரியந்தமும் கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டா ஒரு நாளும் பிரிந்து போக மாட்டார். என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச போது சொன்னேன், நான் ரொம்ப குறைவுள்ள மனிதன், பலவீனம் உள்ளவன், வாலிப வயசில் என்னை ஊழியத்தை கூப்பிடுறீங்க, எத்தனையோ போராட்டம், வாலிபத்தின் சோதனைலாம் வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் விட்டு விலைக்கு பின்வாங்கி போயிட்டா அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். அந்த மாதிரி ஊழியத்துக்கு வந்துட்டு அப்படி நடந்துட்டா கஷ்டம், ஊழியத்தில் வந்துட்டா நிறைய போராட்டம் வரும். எப்படின்னு கேட்டேன். நான் மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன், கடைசி வரை உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், நீ பயப்படாத, என்னை நம்பி வான்னு சொன்னார். நான் என்னை நம்பி ஊழியம் செய்யலை. அவருடைய வாக்கு தத்தம். மரண பரியந்த நடத்துவேன்னு சொன்னார். அவருடைய கையில் ஒப்பு கொடுத்தேன். இதுவரைக்கும் இந்த 50 வருஷ கால ஊழிய பயணத்தில் எத்தனையோ போராட்டம், நெருக்கங்கள், சில வீழ்ச்சிகள், குறைபாடுகள் எல்லாம் வந்தது. அந்த ஆண்டவர் என்னை விடலை, என்னை தாங்கி நடத்தி கடைசி வரை உன்னை நடத்துவனை வாக்கு கொடுத்தவர் கூடவே இருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். அந்த ஆண்டவர் சொல்றார், மரண பரியந்தம் நான்